சென்னை துரைப்பாக்கம் அடுத்த கண்ணகி நகரில் 1000க்கும் மேற்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உள்ளன. அங்கு இருதரப்பினருக்கிடையே கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட மோதலில் கலியா, செபஸ்டின், சக்திவேல் என்ற 3 பேர் கொல்லப்பட்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் ரவுடிகள் 2 குழுக்களாக செயல்பட்டு கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை விற்பனை செய்து வந்ததே மோதலுக்கான காரணம் என தெரியவந்துள்ளது. கொலை சம்பவம் தொடர்பாக அதே குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் தமிழரசன் மற்றும் அவனது கூட்டாளிகள் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே கண்ணகி நகரில் அடிக்கடி நடைபெற்று வரும் குற்றச்சம்பவங்களை தடுக்க மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் நேற்று மண்டல வாரியாக காவல்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் காவல் துணை ஆணையர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த குற்றச்சம்பவங்களில் கண்ணகி நகரைச் சேர்ந்தவர்களுக்குள்ள தொடர்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனிடையே அங்குள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் யார் யார் தங்கியுள்ளனர், உண்மையிலேயே அங்குள்ள வீடுகள் யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்பது பற்றி வாரிய அதிகாரிகள் இன்று முதல் சோதனை நடத்தவிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் குற்றங்களை நிகழ்த்திவிட்டு கண்ணகி நகரில் அடைக்கலமாகி இருக்கலாம் என்பதால் ஒவ்வொரு குடியிருப்பிலும் தங்கியிருப்பவர்கள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.